எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்த தாவேக அரசுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி தெரியுமா? அவருடைய அதிர்ச்சி எல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தோம், ஏன் வந்தோம் என்று கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரத்தில் 12 கற்பழிப்பு சம்பவங்கள், 1 மணி நேரத்திற்கு 2 கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியில் தான். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. 15ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 12 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. சரி, ஒரு அரசாங்கம் ஏற்பட்டு 30 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் கேட்கலாம், 30 நாள் தான் ஆகிறது என்று. ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் சாதாரண சம்பவம் அல்ல. கோயம்புத்தூருக்கு அருகே சூலூரில் 10 வயது குழந்தையை எத்தனை பேர், 2 பேர்கள் 3 பேர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டார்கள். அங்கேயும் அமைச்சர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் இல்லை. 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 14 கற்பழிப்பு சம்பவங்கள். யாருடைய ஆட்சியில்? தாவேக அரசு. இந்த மக்களுடைய அரசு, நம்பிக்கொண்டிருக்கின்ற அரசு, இவங்களுடைய கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலும் ஒரு அடைமொழி, தாவேக காரன் என்று சொன்னால் இன்றைக்கு அவ்வளவு பேருமே, சாதாரண மட்டும் ஒருத்தர் மட்டும் 2 பேர் மட்டும் அல்ல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கக்கூடிய எல்லோருடையும் எல்லா பெண்களும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பெண்கள் பாலியல் தாக்குதலுக்கு இன்றும் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது உண்மையிலே மறக்க முடியாது. இந்த குற்றத்தை யார் செய்திருக்கிறார்கள்? இதை செய்ததெல்லாம் கஞ்சா போதைப் பொருள் போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். ஆக இதை தடுத்து நிறுத்த தவறிய அரசு, தடுத்து நிறுத்த தவறிய தாவேக அரசு. பதவி விலகு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், கண்டிக்க வேண்டும். கண்டிக்க தவறிவிட்டால் நீங்கள் பதவி விலக வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு களத்தில் முதலாக பாரதிய ஜனதா கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது ஒரு முன்னுரை தான். ஆனால் உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுத வரையிலும் இந்த போராட்டம் தொடரும் தமிழ்நாடு முழுவதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.